ஆடுறாங்க. விடுமா, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு மூளையெல்லாம் கிடையாது. எது எப்படியோ இன்னைக்கு அந்த சந்தன பாண்டி வந்ததும் ஒரு வகையில நல்லதுதான். என் நேரம் நல்ல நேரம் தான். அந்த ஆள்கிட்ட அன்பா நடந்துகிட்டத என் புருஷன் பாக்குற மாதிரி ஆயிடுச்சுல. இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாதான் என் வீட்டுக்காரரை என் வழிக்கு கொண்டு வர முடியும். ஏண்டி இன்னுமா இதெல்லாம் பார்த்து உன் புருஷன் உன்னை நம்புவான்னு நினைக்கிற? அவருக்கு உன் மேல இருக்கிற மொத்த பாசமும் இப்ப வெறுப்பா மாறி இருக்கும். இப்ப நீ என்ன பண்ணாலும் அவருக்கு கல்லு மாதிரி இருக்கிற மனச கரைக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இருமா, இப்பதானே கரெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்ல கரைச்சு காட்டுறேன். ஏய், இதெல்லாம் பார்க்க பார்க்க என் வயிறு அப்படியே பத்திட்டு எரியுதுரி. ஏன் இதெல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ஏய், கொண்டா குப்பையில போ. ஐயோம்மா, நீ வேற சும்மா இரு. நீ பாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சிடாத. அப்புறம் அந்த மனுஷன் வந்து சந்தன பாண்டி மாமா கொடுத்த பொருள் எல்லாம் எங்கன்னு கேட்டா நான் எங்க போய் மூஞ்ச வச்சுக்கிறது? ஆமா, பெரிய மாமா, ஊர்ல யாருக்குமே இல்லாத மாமா. நானே கண்டுக்கல, இப்ப நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஏண்டி கீர்த்தி, உனக்கு என் மேல ஏதாவது வருத்தமா? புரியுதுமா, நான் ஏன் உன் மேல வருத்தப்படணும்? கீர்த்தி, நியாயமா பார்த்தா என் பேர பிள்ளைக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கணும். ஆனா நானே உன்னை நம்பிதான் இந்த வீட்டுல பொழப்ப ஓட்டிட்டு இருக்கேன். மா, என்னம்மா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இப்போ உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டனா? ஏன் இந்த மாதிரி தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்க? இல்லடி, என்கிட்டயும் 4 காசு பணம் இருந்திருந்தா நான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பேன்ல. அதனால நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இல்ல. என் சக்திக்கு என்ன முடியுமோ அதை நான் என் பேரனுக்கு பண்ணுவேன். ஆனா இதையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னவோ மாதிரி இருக்குடி. மா, என்னம்மா நீ? இன்னைக்கு நான் இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கனா அதுக்கு காரணமே நீதான். எல்லா கஷ்டங்களையும் தாண்டி என்ன ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து என் வாழ்க்கையவே மாத்தி இருக்க. இதுக்கு மேல வேற என்னமா வேணும்? இதுக்கு மேல தேவையில்லாம நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத. ஆனா ஒண்ணுடி, நீ இப்ப முழுகாம இருக்கன்னு எல்லாரும் உன்னை தாங்குறாங்க. ஆனா இந்த கவனிப்பு எப்ப வேணாலும் பறி போகலாம். நாளைக்கே அந்த மகாவோ செல்வியோ உண்டாயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம காத்து அவங்க பக்கம் வீச ஆரம்பிச்சிரும். நீ கோவில நடந்ததெல்லாம் பார்த்தல்ல, ஏற்கனவே அந்த மகா கொள்ளிக்கண்ணுக்காரி. எதுக்கும் பார்த்து பத்திரமா தான் இருக்கணும். அதுவும் சரிதாம்மா. இந்த பாரு, முக்கியமா அந்த செல்வி, அவ கர்ப்பமாகாம பாத்துக்கணும். அவ மட்டும் கர்ப்பமாயிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுல இருக்கிற மார்க்கெட்டே போயிடும். மா, நான் என்னதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா இருந்தாலும் செல்வி தானே இங்க இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்ச மருமக. என்னையே இவங்க இப்படி பாத்துக்கிறாங்கன்னா அவ கர்ப்பமானா சொல்லவே வேண்டாம். அதேதான், அப்படி மட்டும் நடந்ததுன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சொன்ன மாதிரி உன்னை ஓரங்கட்டி வச்சுட்டு அந்த செல்விய தலைமையில தூக்கி வச்சுட்டு கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்கும். அதுக்கு அவ கர்ப்பம் ஆனாதானமா, அது அவ்வளோ சீக்கிரம் நடந்துராது. இந்த வீட்டுக்குன்னு இருக்கிற ஒரே வாரிசு அது என்னோட வாரிசு தான். அது இப்ப மட்டும் கிடையாது, எப்பயுமே. கடைசி வரைக்கும் அந்த செல்விக்குன்னு ஒரு வம்சமே இல்லாம அவ வாழ்க்கைய பரிதாபமா தான் கழிக்க போறா. வந்துட்டீங்களா? நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். ஏங்க ஒரு நிமிஷம். நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல வேலு, நான் ஏதோ சும்மாதான். ஏங்க, நீங்க ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காதீங்க செல்வி. இன்னைக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் சீர்வரிசையோட வந்துட்டு போனாங்க. அதை நினைச்சு தானே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. மாமாவத்தையும் அவ்வளவு சந்தோஷமா வந்து நின்னதை பார்த்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல வேலு. ரொம்ப நாளாவே அப்பாவும் அம்மாவும் நான் இப்படி ஒரு நல்ல செய்தியை சொல்லுவேனான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு கீர்த்தி கர்ப்பமானத நான் தான் கர்ப்பமாயிருக்கேன்னு நினைச்சு பாவம் சந்தோஷத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க. ஆனா அதுல அப்படி எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும்
நான் கேட்டு அவங்க எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்ல, எதுக்காகவும் என்னை காக்க வச்சதும் இல்ல. ஆனா இன்னைக்கு என்னால அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயத்த கூட ஏமாந்து போய் நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அப்பா முகத்தை பார்க்கவே எனக்கு மனசு உடைஞ்சு போயிடுச்சு வேலு. எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு செல்வி. ஆனா என்னதான் சொல்லுங்க, கர்ப்பமானது கீர்த்தின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மனசளவுல அவங்களுக்கு ஏமாற்றம் இருந்தாலும் அத்தையும் மாமாவும் கீர்த்தியை விட்டு கொடுக்காம மூத்த மகளா கொண்டு வந்த அத்தனை சீரையும் கீர்த்திக்கு செஞ்சுட்டு போனாங்க பாருங்க. கண்டிப்பா வேற யாராவது அவங்க இடத்துல இருந்தா இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னதான் இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. அப்பாவும் அம்மாவும் நிஜமாவே கீர்த்திய அவங்களோட மகளா தான் நினைக்கிறாங்க. ஒருவேளை கீர்த்தி தான் கர்ப்பமா இருக்கான்னு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இதே தான் பண்ணிருப்பாங்க. உண்மைதாங்க. உங்க அப்பா அம்மா மனசுல எந்த கள்ளங்கப்படமும் இல்லை. ஆனா சந்தன பாண்டி மாமா இவ்வளவு செஞ்சும் அவங்க 2 பேரும் மனசு மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சத்தியமா சொல்ற வேலு, இப்ப வரைக்கும் கீர்த்தி கொஞ்சம் கூட அவ குணத்தை மாத்திக்கவே இல்ல. இவ்வளவு ஏன் இப்ப கூட எங்க அப்பாவை பத்தி அவ தப்பா நினைச்சிட்டு இருப்பா. அத சொல்லுங்க. அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து மாமா செஞ்சதை பத்தி குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நல்ல மனசை இவங்க புரிஞ்சுக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. விடுங்க வேலு, இப்போ கீர்த்திக்குள்ள ஒரு உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு. நிச்சயம் அதுக்காகவாவது போக போக அவ குணத்தை மாத்திக்குவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னமோ அவங்க மேல நம்பிக்கையே வரமாட்டேங்குது. பார்க்கலாம். சரி விடுங்க, இத பத்தி இன்னும் எத்தனை தடவை தான் பேசுறது? இந்த பேச்சை விட்டுட்டு வேற பேசலாமா? இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னங்க? இன்னைக்கு காலையில நானு, அண்ணி, அத்தை, கீர்த்தி எல்லாரும் கோவிலுக்கு போயிருந்தோம்ல. ஆமா. கீர்த்தியோட கர்ப்பத்தை பத்தி பேசும்போது மகா அண்ணி கிட்ட நான் வாய் தவறி, அண்ணி உங்களுக்கு உண்டாகிற குழந்தை நம்ம வீட்டோட முதல் வாரிசாகும். நியாயப்படி பார்த்தா உங்க வயித்துல வளர வாரிசு எங்க சண்முகன குடும்பத்து வாரிசு கணக்குல தான் வரும். கீர்த்தி வயித்துல வளர்றதுதான் நம்ம வீட்டோட முதல் வாரிசு. அத்தை வேண்டுதல் கரெக்டா தான் பலிச்சிருக்கு. நான் ஏதோ யதார்த்தமா சொல்ல போய் அண்ணி அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டாங்க. மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நான் மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். ஆனா அண்ணி மனசு நொந்து போயிட்டாங்க. போதா குறைக்க அந்த ராஜேஸ்வரி அம்மா வர நான் சொன்னதுதான் சரின்னு ஏத்தி விட்டாங்க. அப்போ எனக்கு எவ்வளவு சங்கடமா போச்சு தெரியுமா? ஏங்க, அவங்கள பத்தி கேட்கவா வேணும்? எங்க ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் கொளுத்தி போறதுக்கு தான் பாப்பாங்க.